கூகுள் அசிஸ்டண்ட், சிரி மற்றும் அமேசான் அலெக்சா இப்படியான வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸை பற்றின ஒரு விளக்கத்துடன் கூடிய காணொளி தான் இந்த காணொளி. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய சேனலில் கடந்த 6ஆம் தேதியே 400 சப்ஸ்கிரைபர் என்கின்ற இலக்கை கடந்திருந்தோம். அந்த வகையில் என்னுடைய பிசியில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததன் காரணமாக என்னால் தொடர்ந்தும் அந்த ஒன்றை விட்டு ஒரு நாள் காணொளிகளை பதிவேற்ற முடியாமல் போனதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களின் பின்னர் இன்றைக்கு தான் இந்த காணொளியை நான் பதிவேற்றம் செய்கிறேன். அந்த வகையில் முதல்ல இந்த சப்ஸ்கிரைப் பண்ணின 400க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சில நண்பர்கள் ஏன் காணொளி ஒழுங்காக போடுறதில்லை மற்றும் என்ன பிரச்சனை என்று கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னுடைய பிசிக்கு என்ன பிரச்சனையாச்சு, எதனால் நான் காணொளிகளை ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டுன்ற விடயத்தை இன்னொரு காணொளியில் அப்லோட் பண்ணுறேன். இந்த காணொளியில் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செயற்படக்கூடிய இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் பற்றிய விடயங்களை பார்ப்போம். முதலில் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அல்லாட்ட அமேசான் அலெக்சா மற்றும் ஆப்பிளினுடைய சிரி, இது மட்டும் இல்லாமல் பிரத்யேகமான வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு சாம்சங்கினுடைய பிக்ஸ்பி, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஆக்களுக்கு கோர்டானா, இப்படியான வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கலான உடல் இல்லாமல் ஒரு வாய்ஸ் மூலமாக எங்களுக்கு ஒரு உதவியாளராக செயற்படுவதற்கு உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு அசிஸ்டன்ட். பேசிக்காக இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டினுடைய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கமாண்ட்ஸை ஏற்று அதற்கேற்ற மாதிரி செயற்படுறது. இதன் மூலமாக நாங்கள் குரல் வழியாக இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எங்களுடைய கட்டளைகளை கொடுத்து கொள்ள முடியும். அவற்றை செவிமடுத்து அதற்கேற்ற செயற்பாடுகளை செய்கிறதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வடிவமைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவீன உலகத்தில் ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ், இந்த ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவரையும் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸை இப்போ லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மொபைலில், இப்போ எல்லாருடைய மொபைல்லையும், அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் இன்பில்டாகவே ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் வந்துடும். அப்படியே வரலைன்னா கூட எக்ஸ்டர்னலான வேறு ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த வகையில் ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டின் மூலமாக நீங்கள் முதலாவது உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை அந்த டிவைஸில் நீங்கள் அலார்ம் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிமைண்டர், இப்போ நாளைக்கு இந்த டைமுக்கு எனக்கு இந்த விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்து என்று இந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்ள முடியும். இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இன்வைட் தராங்க, ஒரு மேரேஜோ ஒரு அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்ட்டிக்கு உங்களுக்கு இன்வைட்டேஷன் வந்திருக்கண்டால் நீங்கள் அதை உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி வைப்பதன் மூலமாக அந்த நாள் கிட்ட வரும்போது அதற்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வாகனம் ஓடுறீங்கள் என்றால் உங்களுக்கான கோல்ஸை இந்த அசிஸ்டண்ட்டின் மூலமாக மேக் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வாகனம் ஓடிக்கொண்டே ஃபோன்ஸை எடுத்து கோல் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்காக இந்த அசிஸ்டண்ட் இந்த கோலை மேக் பண்ணி தரும். அதை வேக் பண்ணுறதுக்கு சில கட்டளைகள் இருக்கும். கூகுள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஓகே கூகுள் அந்த சொற்களை நீங்கள் சொல்வதன் மூலமாக அது உங்களுடைய கட்டளைகளுக்கு செவிமடுக்கும். யாருக்காவது கால் பண்ணணுமெண்டாலோ இல்லை ஒரு நபருக்கு நீங்கள் சாதாரண எஸ்எம்எஸ் இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணுமெண்டா கூட இந்த அசிஸ்டண்ட்டின் உதவியுடன் நீங்கள் வாய்ஸ் மூலமாகவே உங்களுடைய ஃபோனில் இந்த செயற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொழுதுபோக்குன்று பார்க்கும்போது நீங்கள் இந்த அசிஸ்டண்ட் கூட ஒரு நபரோட உரையாடுவதை போல உரையாட முடியும். உதாரணமாக உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் இந்த அசிஸ்டண்ட்டை கேட்கறதன் மூலமாக அதனிட்ட இருந்து நீங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கண்டே பிரத்யேகமான கேம்கள் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனோட நீங்கள் சில வகையான கேம்ஸை விளையாடி கொள்ள முடியும். இதெல்லாம் பேசிக்காக இந்த எல்லா அசிஸ்டண்ட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விடயங்கள். அடுத்து இந்த அசிஸ்டண்ட்டின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விடயத்தை பார்க்குறதுக்கு முதல் இந்த அசிஸ்டண்ட் எங்கேயெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல மார்க்கெட்டில் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்று பார்க்கும்போது அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே ஏதாவது ஒரு இந்த அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட்டை வழங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ கூகுளின் அசிஸ்டண்ட் இன்பில்ட்டாக வர கூகுள் ஹோம் போன்ற ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசானுடைய அலெக்சா இன்பில்ட்டாக வர அலெக்சா ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்படியான ஸ்பீக்கர்ஸின் மூலம் கூட நீங்கள் இந்த அசிஸ்டன்ஸோட தொடர்பு கொள்ள முடியும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இந்த
அசிஸ்டண்ட்டுக்கான இன்டிகிரேஷனோட ஸ்மார்ட் கேஜெட்ஸாக வருது. உதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது ஹோம் அப்ளையன்சஸில் ஏசி, டிவி இப்படியான விடயங்களுக்கு கூட இந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டை இன்பில்டாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பல்பை கூட இப்போ வந்து ஸ்மார்ட் பல்பாக மாற்றுறதுக்கான டிவைசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்ப்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை இன்பில்ட்டாக பண்ணின பல்ப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இப்படி வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற சாதாரணமான நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தின ஒரு எலக்ட்ரானியல் சாதனங்களை கூட நாங்கள் இந்த அசிஸ்டண்ட்டினோட தொடர்பு படுத்துவதற்கான சாதனங்கள் பல இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேனை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டேபிள் ஃபேன், சாதாரண டேபிள் ஃபேனாக இருந்தால் கூட அதை நீங்கள் ப்ளக் பண்ணுற இந்த சுவிட்ச் சாக்கெட்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதன் மூலமாக அதையும் நீங்கள் இந்த ஏதாவது ஒரு அசிஸ்டண்டோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு மார்க்கெட்டில் வர ப்ராடக்ட்ஸில் எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமான சப்போர்ட்ஸ் வரதில்லை. சில ப்ராடக்ட்ஸில் சில அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் மட்டும்தான் வரும். இப்போ உதாரணமாக ஒரு ஸ்மார்ட் பல்பை நீங்கள் எடுக்கும்போது அந்த பல்பில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பல்ப்ஸில் வந்து பார்க்கும்போது அமேசான் அலெக்ஸாக்கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். சில பல்ப்ஸில் என்று நீங்கள் பார்க்கும்போது கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். இவை ரெண்டையும் தவிர்த்து இரண்டினுடைய சப்போர்ட்டும் இருக்கக்கூடிய பல்ப்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமான வித்தியாசமாக நாங்கள் பேசிக்காக பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஒரு சாதாரணமான ஒரு மின்குமிழ், அதாவது ஒரு பல்புக்கும் ஒரு ஸ்மார்ட் மின்குமிழுக்குமான ப்ரைஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மடங்கு வித்தியாசம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட்டும் அந்த பல்பில் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அதனுடைய ப்ரைஸ் வந்து அந்த ஸ்மார்ட் மின்குமிழினுடைய பேசிக் ப்ரைஸில் இருந்து கூட இன்னும் அதிகமான டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து உங்களுடைய வீடை நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற்றணுமெண்டா இந்த அசிஸ்டன்ஸின் துணை மற்றும் இந்த கேஜெட்ஸினுடைய துணையின் மூலமாக நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இன்றைக்கு ஃபேமஸாக இருக்கிற 3 ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இந்த கூகுள் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் அமேசானுடைய அமேசான் அலெக்ஸா, அடுத்து ஆப்பிள் பிரியர்கள் மற்றும் ஆப்பிள் யூசர்ஸுக்கான பிரத்யேகமான சிரி. இந்த 3 தான் இன்றைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இல்லாட்டா வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். இந்த அசிஸ்டன்ஸோட வந்து நீங்கள் டிரெக்டாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், பிசி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸை டிரெக்டாக லிங்க் பண்ணி கொள்ள முடியும். ஏனைய சாதனங்களாக நான் மேலே குறிப்பிட்ட இந்த ஸ்மார்ட் அப்ளையன்சஸ், பல்ப்ஸ் மற்றும் ஏனைய கேஜெட்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்மார்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் உள்ள ஏனைய கேஜெட்ஸை வந்து நீங்கள் இந்த டிவைசஸ் மூலமாக இந்த அசிஸ்டண்ட்டோட லிங்க் பண்ணி உங்கள் வாய்ஸ் மூலமாகவே உங்கள் வீட்டுக்கான கண்ட்ரோலை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, பேசிக்காக இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் சம்மந்தப்பட்ட என்னுடைய விளக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவியுங்க. இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்களோட ஷேர் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு தாங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.